இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சித்தியா? என்னாச்சு சித்தி? அப்பாக்கு என்னாச்சு? காலையில இருந்து இதே பிரச்சனை தான், இருமிக்கிட்டே இருக்காரு. ஐயோ! ஆனா அன்னைக்கு தானே ட்ரீட்மெண்ட்காக பணம் அனுப்பி வச்சிருந்தேன். இன்னும் ஏன் இருமல் நிக்கவே இல்ல? அது வந்த நோய்க்கு தெரியாது இல்லம்மா, இது மிடில் கிளாஸ் வாழ்க்கைன்னு. உயிரே போனாலும் பணத்தை எடுக்க மாட்டோன்னு. காஸ்ட்லி மருந்தா இருந்தா சரியாகும்னு நினைக்கிறேன். சரிங்க சித்தி, இப்ப வேணா பணம் அனுப்பி வைக்கிறேன். ஆனா நீங்க இது சொன்னாலே நான் அனுப்பியிருப்பேன்ல. எதுக்கு வீடியோ கால்லாம் பண்ணி இப்படி காட்டுறீங்க? அம்மாவா இருந்து எது செஞ்சாலும் பிரச்சனை இல்ல. ஆனா நான் சித்தி இல்ல. அப்புறம் நானும் என் தம்பியும் சும்மாவே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீ நினைச்சிட்டா அப்புறம் நான் என்ன பண்றது? பணத்தை அனுப்பிட்டு கவலைப்படு. அது இருமல் அதிகமாயிட போதுமா? சரிங்க சித்தி, இப்பவே பணத்தை அனுப்புறேன். எத்தனை தடவை முட்டாளாவடி? அவங்க பொய் சொல்றாங்கன்னு வெளியில இருந்து பாக்குற எனக்கே தெரியுது, உனக்கு தெரியலையா? எல்லாம் எங்க அப்பாவுக்காக தான். எனக்கு எங்க அப்பானா ஏன் அவ்வளோ பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? பெண் குழந்தை பிறந்திருக்கு. என்ன பையன் பிறக்கலையா? பொண்ணுதான் பிறந்திருக்கா? ஏய் ஆய முடுங்க. என்னவோ பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுங்கிறீங்களே. பிறந்திருக்கிறது யார் தெரியுதுல்ல? எங்க அம்மா. பிறந்திருக்கிறது யார் தெரியுதுல்ல? எங்க அம்மா. அவரு பொண்ணு வழியா அவரோட அம்மாவை பார்த்தாரு எங்க அப்பா. எனக்கு 5 வயசு இருக்கும். அப்போ எனக்கு காது குத்துனாங்க. நான் கம்மல் குத்துனப்போ நான் எப்படி இருக்கேன்னு பாக்குறதுக்கு எனக்கு கண்ணாடியே தேவைப்படல தெரியுமா? எங்க அப்பாவோட கண்ணுல பார்த்த சந்தோஷத்துல எனக்கு தெரிஞ்சது அது ரொம்ப நல்லா இருக்குன்னு. என்னோட சின்ன வயசுல எங்க அப்பாவுக்கு ஸ்மோக் பண்ற பழக்கம் இருந்தது. எங்க அப்பா அவர் அம்மா சொல்லியும் மாறாதவரு, எங்க அம்மா சொல்லியும் மாறவே இல்லை. ஆனா நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பழக்கத்தையே அவர் விட்டுட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் இப்படி எல்லாம் இருமிக்கிட்டு இருக்கிறத என்னால எப்படி பார்த்துட்டு சும்மா